Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 1 example 1.18. வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Okay ma'am. Example 1.18. The distance is in kilometers traveled by a particles in time t hours. Okay ma, hours ல கொடுத்திருக்காங்க. Hours is given by s of t. S of t ங்கிறது ஒரு function. S of t கொடுத்திருக்காங்க. Find the distance traveled by the particle after 3.5 hours and 8 hours and 15 minutes. அதாவது time duration கொடுத்துட்டு அதோட speed என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் one by one. First write the given data. Okay ma, solution and given data எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கமா first? S of t equal to t square plus t divided by 2. Okay ma, இப்போ பாருங்க first optionல 3.5 hour. Okay ma, அதாவது என்னன்னா 3.5 hours கொடுத்திருக்காங்க. நம்ம இது எல்லாத்தையுமே ஹவரா சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இது வந்து மினிட்ஸ்ல கொடுத்திருக்கு இல்லையா? இது மினிட்ஸ்ல கொடுத்திருக்கத நம்ம ஹவர்ஸா சேஞ்ச் பண்ணனும். இது வந்து மினிட்ஸ். ஓகேமா, டென்ஸ் டு ஹவரா சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? இங்க என்னமா half an hour என்னமா 30 minutes இல்லையா? half an hourனா 30 minutes. 30 minutes equal to இப்போ ஹவரா சேஞ்ச் பண்ணனும்னா ஹவர். எப்படி சேஞ்ச் பண்ணனுமா? 30 divided by 60. ஓகேமா, அப்போ என்னமா வரும்? கட் ஆயிடுச்சு 1 divided by 2 இல்லையா? அப்போ என்ன வரும்? 1 divided by 2 னா equal to 0.5 hour. ஓகேமா, அப்போ நம்ம வந்து மினிட்ஸை வந்து ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு. நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் ஆப்ஷனுக்கு பார்த்துடலாமா? இது பாருங்க, இது வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மினிட்ஸ் ஹவராக மாற்ற போகிறோம். மினிட் டென்ஸ் டு ஹவர் எப்படி மாற்றலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னது 15 minutes இல்லையா? அப்போது 15 minutes இதை நம்ம ஹவராக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். 15 divided by 60. அங்கே என்ன மினிட்ஸ் கொடுத்துருக்கோ அதை டிவைடட் பை 60 போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ என்ன வரும்? 115 சார் 15 அண்ட் 4 இல்லையா? 1/4 equal to 0.25 hour. அப்போ நம்ம ரெண்டையுமே வந்து ஹவராக சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ இதில் என்ன ஹவர்மா வரும்? இங்கே வந்து ஹவர் என்ன வரும்? 3.5 பண்ணலாமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3.5 hour. ஓகேம்மா, 3.5 hour. அதை நம்ம எப்படி போடலாமா? ப்ராக்கெட்டில் 3.5. ஓகேவா? 5 hours. ஓகே, இப்போ பார்க்கலாம். given s of t என்ன கொடுத்துருக்காங்க? t ஸ்கொயர் ப்ளஸ் t டிவைடட் பை 2 இல்லையாப்பா? இப்போ நம்ம t இருக்கக்கூடிய இடத்துல வந்து 3.5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ சப்ஸ்டியூட் t ஈக்குவல் டு 3.5 இன் above ஈக்குவேஷன். அப்போ என்ன ஆகும்? அப்போ s ஆஃப் 3.5 ஈக்குவல் டு 3.5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3.5 டிவைடட் பை 2 இல்லையாம்மா? இப்போ 3.5 த ஹோல் ஸ்கொயர் வேணும் இல்லையா? நான் இதில் போடுறேம்மா. 35 இப்போ நம்ம 5 5 சார் 25 இப்போ 2 15 and 17 and 15 1 9 and 10. அப்போ நம்ம வரும் 5 12 5 and 12 and 2 and 1. அப்போ நம்ம ரெண்டு இடத்துலையும் புள்ளிக்கணும் இல்லையா? அப்போ 12.25 அப்போ ஈக்குவல் டு 12.25 ப்ளஸ் 3.5 டிவைடட் பை 2. இதான் என்னம்மா? எஸ் ஆஃப் 3.5. இப்போ நெக்ஸ்ட் இதோட 3.5 ஆட் பண்ணுவோம். 3.5 அப்போ என்னம்மா வரும்? அப்போ 5 7 5 1. அப்போ ஆன்சர் என்னம்மா வரும்? 15.75 டிவைடட் பை 2. இதை நம்ம இங்கே போடலாமா? 15.75 டிவைடட் பை 2. 2ஆல் கட் ஆகும் பாருங்கள். 1 2 சார் 2 கட் பண்ணியாச்சுன்னா 7 2 சார் 14 and 1 17ல் 8 7 சார் 16 and ரிமைனிங் ஒன் இருக்குமா 15ல் 7 2 சார் 14 and again 7. ஓகே, 7.875 7.875. இப்போ ஆன்சர் எழுதலாம் பாருங்கள். s ஆஃப் 3.5 ஈக்குவல் டு 7.875. இதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆப்ஷனுக்கான ஆன்சர். ஓகேம்மா, இனி நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்க்கலாமா? செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கம்மா? 8 hours and 15 minutes.
8 hours and 15 minutes. ஓகேம்மா, அதாவது என்னம்மா வரும் ப்ராக்கெட்டில் என்னம்மா வரும் 8.15 மினிட்ஸ் நமக்கு என்ன வந்துச்சு ஹவர்ஸில் மாற்றப்போ 2.5 தட் இஸ் 0.25. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கம்மா எஸ் ஆஃப் டிங்கிறது ஃபங்க்ஷன். அப்போ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் ப்ளஸ் டி டிவைடட் பை 2 இல்லையா. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் டி ஈக்குவல் டு என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 8.25 இன் அபோவ் ஈக்குவேஷன். இப்போ என்னமா வரும் எஸ் ஆஃப் 8.25 ஈக்குவல் டு 8.25 the whole square plus 8.25 divided by 2. இப்போ நம்ம simplify பண்ணலாம் 825 ஓகேம்மா. 5 5s are 25, 2 5 2s are 10 and 12 remaining 1, 5 8s are 40 and 41, 2 5s are 10 remaining 1 and 2 2s are 4 and 5, 2 8s are 16. Okay, next 8 5s are 40 remaining 4 and 8 2s are 16 plus 4 na 20 0 again 2 8 8s are 64 66 இல்லையாம்மா 66. அப்போ என்ன வரும் 5 2 6 10 0 remaining 1 8 and 6. ஓகேம்மா, இப்போ நம்ம எத்தனை இடத்துலையுமா பிள்ளைக்கணும் 4 places 1 2 3 4. அப்போ 68.06 S of 8.25 equal to என்ன வரும் 68.0625 plus 8.25 divided by 2 இல்லையாம்மா. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் 8.25 என்ன வரும் 5 2 11 remaining 1 3 16 அப்போ 1 7 இல்லையாம்மா. அப்போ ஆன்சர் என்ன வரும் 76.3125 divided by 2 இல்லையா. அப்போ S of 8.25 இது நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். கட் பண்ண என்ன வரும் 76.3125 2ஆல் கட் பண்ணியாச்சுன்னா 1 2s are 2 என்னமா வரும் கட் பண்ணியாச்சுன்னா 7 அப்போ 3 and 8.1 and again 11 5 again 12 6 and 5 2 5 correct. ஓகே மேலே தான் எழுதலாம் 38.15625 ஆன்சர் எடுத்துருதலாமா. எஸ் ஆஃப் 8.25 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 38.15625. அதோட யூனிட் வந்து கிலோமீட்டர்ஸ். ஓகேம்மா, அதோட யூனிட் வந்து கிலோமீட்டர்ஸ் மறக்காமல் போட்டுருங்க. நம்ம இதுலேயும் போட மறந்துட்டோமா, இதுலேயும் கிலோமீட்டர்ஸ் போட்டுடலாம் கிலோமீட்டர்ஸ். ஓகேம்மா, ஓகே, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர், ஃபைனல் ஆன்சர்.